our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா வழிகளும் மூடப்பட்டு விட்டதா? முன்னால் சமுத்திரம், பின்னால் எதிரிகள், சுற்றிலும் வழி இல்லாத வனாந்தர சூழ்நிலை. இனி வழியே இல்லை என்று நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களா? அப்படியானால் கவனமாக கேளுங்கள். இப்போது தேவன் செயல்பட போகிறார். இன்றைய வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எனக்கு ஒரு பாதை திறக்காதா? எனக்கு ஒரு வழி பிறக்காதா? எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா? என் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த மாட்டாரா? போன்ற பல கேள்விகள் உங்களில் எழக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதே ஆகும். மனுஷன் பல பாதைகளை மூடலாம், வாசல்களை அடைக்கலாம். எரிகோ அலங்கத்தில் உள்ளது போல வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் உங்களுக்கு சவால் விடலாம். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த இடத்திலே வழி திறக்காது என்று நீங்கள் எண்ணினீர்களோ அந்த இடத்திலேயே அவர் வழியை திறக்க செய்வார். பிரியமானவர்களே, இப்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது மூடப்பட்டிருக்கும் அந்த கதவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கதவை கர்த்தர் அறிவார். அவர் அதை மறந்ததில்லை. தொடர்ந்து கேளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த போது சிவந்த சமுத்திர கரை வரையில் வந்து அதற்கு மேல் போக வழியில்லாமல் திகைத்து நின்று விட்டார்கள். முன்னால் சமுத்திரம், பின்னாலோ துரத்தி வருகிற எகிப்தின் இராணுவம். இரண்டு பக்கங்களிலும் பெரிய மலைகள். எகிப்தியரின் கையிலே விழுந்து மடிவதா அல்லது சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து இறப்பதா என்று தெரியாமல் அங்கலாய்த்தார்கள். கர்த்தர் மோசேயை பார்த்து, உன் கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். நீட்டிய போது சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிரிந்து வழி உண்டானது. அதுபோலவே யோர்தான் நதிக்கரையிலே வந்து யோர்தானின் வெள்ளத்தை பார்த்து இஸ்ரவேலர் பயந்தார்கள். அறுப்பு காலம் முடியும் வரைக்கும் யோர்தானில் பெருவெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எப்படி இந்த பெருவெள்ளத்தை கடப்பது? எப்படி வழி உண்டாகும் என்று பயந்தவர்களாய் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தான் நதியிலே கால் வைத்த போது அது இரண்டாய் பிரிந்து வழி உண்டானது. கர்த்தர் உங்களுக்காக வழியை திறக்க நினைக்கும் போது யாராலும் அதை தடுக்கவே முடியாது. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். அவரே தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன் செல்லுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த செய்தியை இங்கே நிறுத்தாதீர்கள். இன்னும் ஒரு அற்புதமான சாட்சி வருகிறது. அக்கினி சூளையிலும் கர்த்தர் வழி உண்டாக்குவாரா? பதிலை இப்போது கேளுங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார்கள். அங்கேயும் கர்த்தர் வழி உண்டாக்குவாரோ? ஆம், அந்த சூளையில் பற்றி பிரகாசித்து கொண்டிருந்த அக்கினியின் மத்தியிலும் கர்த்தரே இறங்கி உலாவி அவர்களுக்கு வழி உண்டாக்கினார். அவர்கள் மகிழ்ச்சியோடு சூளையில் உலாவினார்கள். கர்த்தர் அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போட்டார். ராஜாவின் உள்ளத்தில் பேசி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போனார். பிரியமானவர்களே, இந்த 3 சாட்சிகளையும் கவனியுங்கள். சிவந்த சமுத்திரம், யோர்தான் நதி, அக்கினி சூளை. இம்மூன்று இடங்களிலும் மனித கண்களுக்கு வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் 3 இடங்களிலும் புதிய காரியம் செய்தார். அவர் நேற்றும் இன்றும்
என்றும் ஒருவராக இருப்பவர். கர்த்தர் மாறாதவர். அவருடைய வாக்கு நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு வனாந்தரம் இருக்கலாம். வழக்கு தீராமல் இருக்கலாம். உடல் நோய் விலகாமல் இருக்கலாம். கடன் தீராமல் இருக்கலாம். உறவுகள் முறிந்து கிடக்கலாம். ஆனால் கேளுங்கள், அந்த வனாந்தரத்திலேயே கர்த்தர் வழியையும் வறண்ட நிலத்திலேயே ஆறுகளையும் உண்டாக்குகிறார். இது அவருடைய இயல்பு. இது அவருடைய வல்லமை. நம்முடைய காத்திருக்கும் நேரம் வீணான நேரமல்ல. அது கர்த்தர் நமக்காக வழியை ஆயத்தப்படுத்தும் நேரம். வனாந்தரத்திலே இஸ்ரவேலர் 40 ஆண்டுகள் அலைந்தார்கள். அந்த நாட்களிலும் கர்த்தர் மன்னாவை வருஷித்தார். கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அக்கினி ஸ்தம்பமாக இரவிலே வழி நடத்தினார். மேக ஸ்தம்பமாக பகலிலே காத்தார். வனாந்தரம் அவர்களை உடைக்கவில்லை, உருவாக்கியது. பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் நம் அருமையாண்டவர். உங்களுடைய வாழ்க்கையையும் அவர் செழிப்பாய் மாற்றுவார். இதோ புதிய பாதை தெரிகிறது. கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆம், இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறார். உங்கள் வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய செய்கிறார். அக்கினியிலும் அவர் உங்களோடு இருப்பார். அவருடைய வாக்கு தவறாது. அவருடைய கிரியை நிறுத்தப்படாது. இது கர்த்தரின் வாக்கு. இது நிச்சயமாக நிறைவேறும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். ஆரம்பத்தில் கேட்டோம், வழியே இல்லை என்று தோன்றுகிறதா? இப்போது பதில் தெளிவாகிறதா? வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குவது தேவனுடைய செயல். அவர் நேற்றும் செய்தார், இன்றும் செய்கிறார், என்றும் செய்வார். அவர் என்றும் மாறாதவர். உங்களுக்கும் செய்வார். இது உங்களுக்கான வாக்குதத்தம் என்று விசுவாசித்தீர்களானால் இப்போது கமெண்டில் என் வனாந்தரத்தில் வழி உண்டாகும் என்று எழுதுங்கள். உங்கள் ஒரு வார்த்தை இன்னொருவரின் நம்பிக்கையை எழுப்பும். இன்றைய வாக்குதத்த வசனத்தை மனிதன் கூறவில்லை, கர்த்தர் கூறுகிறார். வானமும் பூமியும் மாறினாலும் கர்த்தரின் வார்த்தை மாறாது. அவர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வழியில்லாத இடங்களை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். முன்னால் சமுத்திரம், பின்னால் சத்துருக்கள், சுற்றிலும் வனாந்தரம் இருந்தாலும் நான் பயப்படேன். நீர் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வறண்ட நிலத்தில் ஆறுகள் பாயும் என்று நான் அறிக்கையிடுகிறேன். மூடிய கதவுகள் திறக்கப்படும். தடைப்பட்ட பாதைகள் திறக்கப்படும். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர் நீரே. யோர்தானை நிறுத்தியவர் நீரே. அக்கினியின் மத்தியிலும் முலாவியவர் நீரே. அதே தேவன் இன்று என்னோடும் இருக்கிறீர். நான் தனியாக இல்லை. என் பயம் உடைகிறது. என் சந்தேகம் நீங்குகிறது. என் வனாந்தரம் மாறுகிறது. உம்முடைய வாக்கு தவறாது. நீர் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவீர். என் வாழ்க்கையில் நீர் செய்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. இனி நான் காத்திருக்கவில்லை. எனக்கான வழி திறக்கிறது. என் வனாந்தரம் இப்போதே மாறுகிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, இன்று இந்த வாக்குதத்தத்தை நான் எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன். என் வனாந்தரத்தில் உமது வழி திறக்கப்படுகிறது. என் வறண்ட நிலத்தில் உமது ஆறுகள் பாய்கின்றன. என் வாழ்க்கையில் நீர் செய்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லா மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.